ஹாய், இன்றைக்கி நம்மளோட டேட்டா என்னென்ன அப்டேட் ஆகிருக்கு, நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிருக்குதா இல்லைனா எஸ்எல் ஹிட் ஆகிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டாடா ஸ்டீல் இருக்குது. டாடா ஸ்டீல் வித் 180 CE, 170 CE, 160 CE, அப்புறம் 162.5, 165 நிறைய டேட்டாஸ் இருக்குது. அப்போ டாடா ஸ்டீல் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக புல்லிஷ் தான் அப்படிங்கிறது வந்து இந்த டேட்டாஸ் பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். டாடா ஸ்டீல் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள். அந்த ஸ்டாக்கு 154.55 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 159.25 வரைக்கும் போயிருக்கு. அப்படியானா உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த டார்கெட்டை நோக்கி மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு டேட்டா புல்லிஷாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வேதாந்தா லிமிடெட் இருக்குது வித் 480 CE, 470 CE, 500 CE. அகைன் அக்டோபர் எக்ஸ்பைரியுமே 470 CE தான் இருக்குது. அப்போ வேதாந்தா லிமிடெட் ஸ்டாக்குமே உங்களுக்கு இன்றைக்கி புல்லிஷாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம டேட்டா பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இந்த ஸ்டாக் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள். ஓப்பன் ஆனது 456 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 473 வரைக்கும் போயிருக்கு. அப்படியானா நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஆல்ரெடி ஹிட் ஆகிடுச்சு. 470 நம்மளோட டார்கெட் ஆல்ரெடி ஹிட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட கேப் ஃபில் ஆகலை. டார்கெட் தான் ஹிட் ஆகிருக்கு. டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. தென் நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா LTF இருக்குது. LTF வித் 185 CEன்னு ஒரு டேட்டா இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக் வந்து ஓப்பன் ஆனதே அந்த 185 தான், டார்கெட்டில் தான். அதனால் நம்ம அந்த ஸ்டாக்கை நம்ம செக் பண்ண போகிறது கிடையாது. வேறு என்ன டேட்டா இருக்குதுன்னு பார்க்கலாம். வேதாந்தா லிமிடெட், டாடா ஸ்டீல் ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. NMDC இருக்குது. NMDC வித் 230 CEன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 225 CEன்னு இன்னொரு டேட்டா இருக்குது. அப்போ NMDCயில் 225 நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டு, 230 நம்மளோட செகண்ட் டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள். 219 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸு எக்ஸாக்டாக 225 ஹிட் ஆகிடுச்சு. ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸ்டாக் ஓப்பன் ஆனது பாருங்கள். கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட கேப் ஃபில் ஆகலை. டார்கெட் தான் ஃபஸ்ட்டு ஹிட் ஆகிருக்கு. தென் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் 230 டார்கெட் வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் இருக்குது. பவர் கிரிட் வித் 355 CEன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. அது லெஸ் ப்ரீமியம் தான், நம்ம செக் பண்ண வேண்டியதில்லை. ஆனாலும் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு டைம் பார்த்துக்கலாம். இது புல்லிஷாக தான் இருக்குங்கிறதுக்காக. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள். 343 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 350 வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே இந்த ட்ரெண்டை கேட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பவர் கிரிட் ஸ்டாக்கில் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்திருக்கு இன்றைக்கி. ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம பவர் கிரிடுக்கு 350 டார்கெட் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தோம். நீங்கள் டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம டேட்டா யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த இதுவுமே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேட்டா மட்டுமே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மார்னிங்கே இந்த ட்ரெண்டை நீங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ணியிருந்திருப்பீங்க. நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. நல்ல ஒரு ப்ராஃபிட்டுமே கிடச்சிருந்துருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ இருக்குது. ஹிண்டால்கோ வித் 710 CEன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ ஹிண்டால்கோவில் வந்து 710 தான் டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள். 698 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் வந்து 710.85 வரைக்கும் போயிருக்கு. சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். நேற்றைக்குமே இந்த ஸ்டாக் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்குமே கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. நமக்கு 710ங்கிற எக்ஸாக்ட் டார்கெட் வந்து இன்றைக்கி ஹிட் ஆகிடுச்சு. டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா தான் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. எல்லோரும் நினைப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து கேப் ஃபில் ஆகும், கேப் ஃபில் ஆனதுக்கப்புறமா தான் டார்கெட் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு. அப்படி இல்லை. ஆனால் இந்த ஸ்டாக்கில் பாருங்கள், கேப் ஃபில் ஆகலை, டார்கெட் தான் ஹிட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா தான் கேப் ஃபில் ஆகுது. நேற்று கூட அதுதான் நடந்துச்சு. நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துருந்துருக்கலாம் அந்த ஸ்டாக்கில். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹிந்துஸ்தான் காப்பர் இருக்குது. ஹிந்துஸ்தான் காப்பர் வித் 350 CEன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. வேறு எந்த டேட்டாவும் இல்லை. அப்போ ஹிந்துஸ்தான் காப்பரில் 350 தான் டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள். 333 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் வந்து 341 வரைக்கும் போயிருக்கு. 341 ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் வந்து மார்னிங்கே இந்த ட்ரெண்டை கேட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் ஆல்மோஸ்ட் மார்னிங்கே உங்களுக்கு 8 to 9 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டாக கிடச்சிருந்துருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கனரா பேங்க் இருக்குது. கனரா பேங்க் வந்து பேசிக்காக நம்ம செக் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா அது 100 ரூபீஸ் ஒர்த்துள்ள ஸ்டாக்கு, பெரிய மூமெண்ட் இருக்காது. நெக்ஸ்ட் ஓஎன்ஜிசி வித் 310Cன்னு ஒரு டேட்டா இருக்குது. ஓஎன்ஜிசியில் 310 தான் டார்கெட்டு, ஆனால் அது வந்து அக்டோபர் மந்த் எக்ஸ்பைரி. அக்டோபர் மந்த்துக்கு உங்களுக்கு 310 டார்கெட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, எப்போவாது இடையில ஏதாவது லோ கிடச்சிது அப்படின்னா அதிலேருந்து நீங்கள் 310 டார்கெட் வச்சு அதில் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். இதுதான் இன்றைக்கான ஸ்டாக் அப்டேட்டுக்கான வீடியோ. உங்களுக்கு வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து போத் சைட்ஸ் மூமெண்ட் இருக்குது. அப் சைட் மூமெண்ட்டும் இருக்குது, டவுன் சைட் மூமெண்ட்டும் இருக்குது. 100 பாயிண்ட்ஸுக்கு இடையில அது வந்து கன்சால்டேட் ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க, மணியை லாஸ் பண்ணாதீங்க. இந்த டேட்டா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். எதுவும் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.